இப்பொழுது நம்ம கண்களை மூடி தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியரும் என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேங்க தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசணும் ஆண்டவரை. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்பதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரை. மனுஷ சத்தத்தை கேட்பதுக்காக அல்ல. மனுஷ சத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத ஆண்டவரை. அப்பா நீர் பேசுங்க அப்பா. நீங்கள் பேசும்பொழுது எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறும் ஆண்டவரை. என்னுடைய கட்டுகள் முறிக்கப்படும், என்னுடைய சிந்தனைகளை மாற்றம் உண்டாகும், என்னுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கத்தை கொண்டுவிடுகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானுடைய கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்து இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் தைக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நாவை ஆவியானவர் எடுத்து நடத்தும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா என் புத்தியில் தோன்றுகிற காரியங்கள், மனதில் தோன்றுகிற காரியங்கள், எண்ணங்களில் தோன்ற காரியங்கள் ஒன்றும் வெளிப்படாதபடி ஆவியானவர் எதை பேச சுத்தமாக இருக்கிறீரோ, எதை உணர்த்த சுத்தமாக இருக்கிறீரோ, என்ன இங்கே எந்த இடத்துல எங்களை உருவாக்க சுத்தமாக இருக்கிறீரோ அது மாத்திரம் வெளிப்படும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என்ற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாய் மறைத்து நீ பேசும்படியா நம்முடைய கரத்தில் நீ அர்ப்பணிக்கிறான்ப்பா. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், பொறுப்பேற்று வளர்த்து மேய்ச்சவும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த நாட்களில் கொடுத்த ஒரு தலைப்பு வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கும் போது இப்படியாக சொன்னார், பிரதர் நீ இந்த வருஷம் நீங்கள் ஊருக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார்னார். நான் யோசித்தேன், நம்ம ஊரில் போய் நமக்கு யாரும் தெரியாது. இன்னொன்று நம்ம கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் நான் எதுவும் கேட்குறதும் கிடையாது. அப்போ இந்த முறை நான் போகிறதுக்கு முன்பதாகவே முதல்ல ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் வந்து செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தருடைய கிருபையினால் இரக்கத்தினால் 3 இடத்துல கர்த்தர் செய்தியை கொடுக்கும்படியாய் அடியேன்னு அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்த கர்த்தர் கிருபையாக இறங்கி இன்றைக்கி ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்த என்னை, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட என்னை கர்த்தர் கிருபையாக அந்த இடத்துல கிருபையாக எடுத்து பயன்படுத்தினார். நான் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பின்னாடி இருந்து அப்படி நின்றுட்டு ஓடி போயிட்டு இருந்தேன், நம்மளை ஆண்டவர் கிருபையாக எடுத்து. அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவருக்கு வேண்டிய ஒரே ஒருத்தரை யாருன்னு கேட்டால் அவரிடத்துல ஒப்பு கொடுக்குறவர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். எங்கேயுமே சரி, நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் எடுத்து உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். காரணம், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் ஒருத்தரையும் மாற்ற முடியாது, நம்மளால் யாருடைய இருதயத்தையும் உடைக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையினால் எல்லாம் மாறும். அவர் எதிர்பார்க்குற ஒன்று, நீங்கள் விட்டு கொடுத்தா போதும். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். இந்த நாளில் இந்த சாட்சியை இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். இப்படி நான் சொன்னது போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. மத்தேயு 6, 22, 23. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆமென். இந்த நாள்ல ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம், உங்க கண்கள்ல ஒரு வெளிச்சம் காணப்பட வேண்டும். உங்க கண் வெளிச்சமா இருந்தா உங்க சரீரம் முழுவதும் எப்படியா இருக்குமா, வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன ஒரு காரியங்கள். அப்ப அந்த வெளிச்சத்தின்
வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை ஆவியானவருக்கு காண்பித்து கொடுத்தார். முதலாவது காரியம், ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும் கேட்டா, கண்களில் இச்சை காணப்படாது. ரெண்டாவது, அவங்க வாழ்க்கையில் என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பிசாசு சாட்சி கொடுக்கும். அவங்களை பார்த்து பிசாசு சாட்சி சொல்லும், இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. மூன்றாவது, அவங்க வாழ்க்கை எப்படி காணப்படும் பார்த்தீங்கன்னா, நீதியின் பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நான்காவது, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். ஐந்தாவது, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது இந்த 5 காரியமும் அவன் வாழ்க்கையில காணப்படும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன காரியங்கள். அப்போ முதலாவது நம்ம பார்க்கிறோம், கண்களில் இச்சை காணப்படாது. ஒரு தேவ பிள்ளை அவனுடைய சரீரம் முழுவதுமா வெளிச்சமா இருந்துச்சுன்னு சொன்னா, அவனுடைய கண்களில் வெளிச்சம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவன் வாழ்க்கையில என்ன காணப்படாதான், அவனுடைய வாழ்க்கையில இச்சை என்கிற காரியம் காணப்படவே படாதான். நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39 7-10 வரைக்கும் வாசிக்கணும். ம் 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 ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ யோசேப்போடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு யோசித்து பாருங்களேன். நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது, யோசேப்புடைய கண்களில் அவனுடைய எஜமானுடைய மனைவி எத்தனையோ வழியில் அதில் பார்க்கும்போது, அந்த கடைசி வசனம், அந்த 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நித்தமாக யோசேப்பை தொந்தரப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் யோசேப்புடைய கண்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அதை பார்க்கும்போது அவனுடைய கண்களில் மாமிச கண்கள் காணப்படாதனால தான் அவள் எத்தனை காரியங்களை செய்தாலும் அவன் கண்களில் அந்த வெளிச்சம் இருந்தபடியினால் மாம்சீக காரியங்கள் அவனுக்குள்ள வராதபடி காத்து கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் இந்த காரியத்தில் விழுந்து போகிற காரணம் என்னன்னு கேட்டால், நாம் இன்னும் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வராதவர்களாய் நின்று கொண்டிருக்கிறதுனால தான் இந்த காரியத்தில் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய கண்கள் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சரீரம் முழுவதும் பரிசுத்தத்துக்குரியதாய் மாறிவிடும். அப்போ அந்த பரிசுத்த கண்கள் வரும்பொழுது நம்மளை பார்க்கும்பொழுது நமக்கு அது அசுத்தமாய் காணப்படாது, நம்முடைய கண்களுக்கு அது அசுத்தமாய் தெரியாது. காரணம் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறது நிமித்தமாய் அந்த மாம்சிக இச்சையானது உங்களுக்குள்ள வராதபடி நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யோசேப்போட வாழ்க்கையில் அப்படிதான் காணப்பட்டது. யோசேப்பை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அவளுடைய எஜமானுடைய மனைவி பல முறையில் அவனுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறத பார்க்க முடியும். நீங்கள் என்னெல்லாம் செய்திருப்பாங்கன்னு நம்மளுடைய சிந்தையை திருப்பி பார்க்கும்போது பார்க்கலாம், இவங்களை எப்படியாச்சும் விழ வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சத்துருவானவன் அவருடைய எஜமானுடைய மனைவி மூலமாய் செய்த பொழுதிலும் யோசேப்பு அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே விழாதபடி நிற்கும்படியாக செய்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய கண்களில் ஒரு வெளிச்சம் காணப்பட்டது நிமித்தமாய், அவனுடைய கண்கள் வெளிச்சமாய் இருந்ததுனால அவன் சரீரம் முழுவதுமாய் வெளிச்சமாய் காணப்பட்டது. அது நிமித்தமாய் தான் அந்த மாம்சீக காரியம் அவனுக்குள்ள வராதபடி, மாம்சிகத்துக்குரிய பாவ இச்சையான காரியங்கள் அவனுக்குள்ள வராதபடி அதை ஜெயிக்கும்படியாய் ஆவியானவர் அவனோடு கூட இருந்து நடத்தினதை பார்க்க முடியும். அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்போட கர்த்தர் இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னால், அந்த ஆவியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளிச்சத்துக்கு நேராக வளர்கிற பிள்ளைகள்
பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும் என்று சொல்லி. அப்போ அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நீங்கள் வர 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 என்ன ஆயிரும், ஒவ்வொரு நாளுக்குரிய போராட்டத்தை நீங்கள் எளிதாக ஜெயித்து நீங்கள் வருகிறத பார்க்க முடியும். அப்போ யோசேப்பு ஜெயித்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் இந்த இடத்துல விழுந்து விழுந்து போறீங்களா, இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் கண்களில் வெளிச்சம் இல்லாததாய் காணப்படுகிறது. உங்கள் கண்களில் வெளிச்சம் இல்லாதனால தான் உங்கள் சரீரம் முழுவதும் இன்னைக்கு இருளான காரியங்கள் வந்து உங்களை பாதிப்புகளாக ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்க, அந்த வெளிச்சத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால, அந்த வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதுனால, அவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அவன் கண்களில் அந்த பரிசுத்தம் இருந்தது நிமித்தமாய் அவனை அதில் விழாதபடி நிற்கும்படியாய் செய்த ஒரு காரியம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோசேப்பு எப்படி நின்றுப்பான் யோசித்து பாருங்க. அவன் வாலிப வயது, அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தானே, நம்ம ரூமுக்குள்ளே இருக்கிறோம், யாருக்கும் எதுவும் தெரியாது. இன்றைக்கி நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்குது, அது என்ன வேணாலும் செய்யலாம், யாருக்கும் தெரியாது. நம்ம செய்கிறது ஒரு கண்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கண்களில் பரிசுத்தம் காணப்படுதா யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையிலும் நம்ம நார்மலாக நம்ம ஃபோன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நல்ல காரியத்தை தான் பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி ரீல்ஸ் நிறைய பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த ரீல்ஸில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நடுவில் ஒரு இச்சையான காரியங்களும் வருகிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்கள் கண்களில் பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால், அந்த கண்களில் பரிசுத்தம் இல்லாமல் போகும்பொழுது அந்த மாம்சீக காரியம் உங்களுக்குள்ளே கடந்து வந்துவிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். ஆவியானவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் விரும்புகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வெளிச்சம் காணப்பட்டதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதே போல் நான் ஒரு இடத்துல இந்த புக்கில் படிக்கும் பொழுது சாது சுந்தர் சிங்கை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அதில் எப்படியாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருந்தது, அவரை ஒரு ரூமில் அடைத்து போட்டிருந்தாங்க. அப்போ 2 விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனுஷனை எப்படியாவது நீங்கள் தீட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு சுலபமாக நாங்கள் செய்து விடுவோம்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே அவங்க போனாங்களாம். அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அவருடைய கண்களின் பார்வையே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இருளான காரியங்கள் மாறி அவங்க அந்த இடத்துல அவருக்கு முன்பதாக விழுந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நின்று கொண்டு இருந்தாங்களாம். தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த மனுஷனுடைய கண்களில் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு நம்முடைய கண்கள் அப்படிப்பட்டதான் இருக்கிறதா யோசித்து பாருங்களேன். நம்முடைய கண்கள் அப்படிப்பட்டதான் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம அநேக வேலையில் நம்ம செபிக்கிறோம், எல்லாம் சரிதான், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கண்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க, யோசேப்பு அந்த கண்களில் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்ததுனால அவன் விழாதபடி நிற்கும்படியாய் செய்த ஒரு காரியம். அதே போல் நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்களேன். ஆதியாகமம் 14:21-22. ம் 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 அதே போல் நீங்கள் 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்கண்ணே. ஆமீன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற இந்த 2த்துக்குமே ஒரே விதமான ஒரு காரியம் காணப்பட்டதுனால தான் இந்த இடத்துல ஆவியானவர் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், அவருக்குள்ளே என்ன காணப்படலைன்னு சொன்னால், பொருளாசை என்கிற இச்சை அவருடைய கண்களில் காணப்படலை. இன்றைக்கி அநேகர் நம்ம 2வது ஒரு விழுந்து போகிற ஒரு காரியம் என்னென்னா, பொருளாசை என்கிற ஒரு இச்சையில் இந்த கண்கள் நிமித்தமாக விழுந்து போகிறோம். நான் ஐயோ அவங்க வச்சுருக்காங்க, நமக்கும் அது மாதிரி வேணும்னு சொல்லி இப்படிப்பட்ட பொருள் ஆசை என்கிற காரியத்தில் நம்ம விழுந்து போகிறவளாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம வாசித்த பிற போதும் என்கிற மனதுடையவளாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் திரும்பி பார்க்கணும். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம் என்னன்னு சொன்னால்,
கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது போதும் என்கிற அந்த மனநிலை உள்ள ஒரு மனுஷனாய் ஜீவித்தான். அவன் உலக பிரகாரமாக எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, கர்த்தர் எனக்கு என்ன தருகிறாரோ அது மாத்திரம் போதும் என்கிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனாய் அந்த இடத்துல வாழ்ந்ததுனால தான் அந்த பொருள் ஆசை அவனுக்குள்ள வராதபடி அந்த இடத்துல காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறதா? அப்படிப்பட்ட கண்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இன்னைக்கு நம்ம அநேகரை பார்த்து சரி நமக்கு இது இல்லாமல் போயிடுச்சு, நம்மளும் இது மாதிரி ஒன்று வாங்கணும், இல்லை நமக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், இல்லை நமக்கு இப்படி ஒரு கார் வாங்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதா? இந்த நாளில் உங்களுக்குள்ளே தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் கண்களில் ஒரு வெளிச்சம் குறைவற்றதாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பொருளாசை என்கிற அந்த கண்களின் இச்சையில் நீங்கள் விழாதபடி நிற்க வேண்டுமானால் உங்கள் கண்களில் வெளிச்சம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்களில் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கண்களில் இச்சை இல்லாதவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம் நான் சொன்ன பாருங்க, பிசாசு உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 16 16 18. ஆமென். இந்த இடத்துல பார்க்கணும், இந்த வெளிச்சத்தில் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க போனாலே அந்த பிசாசு அவங்களை குறித்து சாட்சி சொல்லுங்க. உன்னதமான தேவனுடைய குமாரன், இவங்க ரட்சிப்பின் வழியை காண்பிக்கும்படி வந்திருக்கிறாங்க. சாதாரணமான ஒரு சாட்சி இல்லை, ஒரு பிசாசு அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. இன்றைக்கி உங்களை பார்த்து என்னையும் பார்த்து அப்படிப்பட்ட சாட்சி சொல்லுகிறதா? யோசித்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போகிறோம் வரோம், நம்ம நிறைய ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம், நிறைய வேதத்தை தியானிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ள அப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, நான் சொல்கிறதுக்கு அந்த 18th century நினைக்கிறேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் அந்த ட்ரெயினில் எந்த ஸ்டேஷன் பார்க்குறதுக்காக அந்த ஸ்டேஷனில் கீழே இறங்கியிருக்கிறாரு. இறங்கின அந்த நிமிடம் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் பாவ உணர்வடைந்து கதறாங்களா அந்த மாதிரி. அப்போ நம்மளை பார்த்து இன்றைக்கி அப்படிப்பட்ட எத்தனை பேர் அப்படிப்பட்ட உணர்வு அடைகிறாங்க? யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறோம்? என் வாழ்க்கையில் அப்போ வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இது நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்குற வெளிச்சத்தை இன்னும் அடையாமல் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறோம். எத்தனையோ வருஷமாக நம்ம அந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து அவங்க வாழ்க்கை மாறினதா என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம கண்களில் இன்னும் அந்த பரிசுத்தம் இல்லாத நிமித்தமாய், நம்முடைய சரீரத்தில் இன்னும் தேவன் விரும்புகிற அந்த வெளிச்சத்தை அடையாத நிமித்தமாய் தான் இன்னும் அவங்க வாழ்க்கையில் ரட்சிப்பு அடையாதபடி நம்ம அதுக்கு காரணமாய் நின்று கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வெளிச்சத்தை எப்படி அந்த நாட்களில் அவர்கள் பெற்றிருந்தார்களோ அந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் விரும்பி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதற்காக நீங்கள் தாகத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும்பொழுது, நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுதே அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிசாசு நடுங்கிறத பார்க்க முடியும். அந்த இடத்துக்குள்ளே வரும்பொழுதே பிசாசுகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட கிரியைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலைன்னா நீங்கள் இன்னும் வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு சிறு துளியை போல நின்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் விரும்புகிற வெளிச்சத்தில் நீங்கள் இன்னும் வராமல் நின்று கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ நாம் அதற்காக வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம கேட்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப நிரப்ப
உங்கள் கண்களில் ஒரு மாற்றம் உண்டாகிறத பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்தின் கண்கள் நீங்கள் பெறும் பொழுது, நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு அடைகிறத பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அவங்களை விட்டு வெளியேறி போகிறத பார்க்க முடியும். நீங்கள் அங்கே போய் அடித்து பொடிச்சு ஒன்றும் செய்ய வேணாம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால. நீ பவுல் அங்கேருந்து ஒன்றும் சண்டை போடலாம் இல்லை, ஒரே வார்த்தை தான் சொன்னால், இயேசுவின் நாமத்தினால அவனை விட்டு வெளியேறணும். அடுத்த செகண்டு போயிடுச்சு. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக நின்று கொண்டு இருக்கிறோம் என்றது இந்த நாளில் ஆவியார் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வெளிச்சத்தில் இன்னும் நம்ம மாற வேண்டும். தேவன் விரும்புகிற வெளிச்சத்தை நம்ம அடைகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியார் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். நம்ம சொல்கிறோமே, நம்ம ஒரு பெரிய அறுவடையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நமக்குள்ள இன்னும் அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட எழுப்புதலை நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. அப்போ நாம் போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகுதுன்னா, அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவங்க பிள்ளைங்க நீதியின் பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. நீங்கள் வாசித்து பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 6:4. ம் 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 ஆமேன். இந்த இடத்துல பாருங்கள், அவர் சாதாரண வேலையை பார்க்குறவர் அல்ல. மிகுந்த ஒரு உயர்வான வேலையில் மிகுந்த கடினமாய் வேலை பார்த்துருக்கிற ஒரு இடத்துல அவர் மேலே ஒரு குற்றத்தையும் காணப்பட முடியலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தேவனும் அவரும் இருக்கிற அந்த உறவில் அவர் அதிகமாய் வளர்ந்தது நிமித்தமாய் தேவனோடு கூட அந்த வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். எங்கே நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெபிக்க உங்களுக்குள்ள தேவ ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட உங்கள் வேலையில் எங்கேயுமே தவறு வராதபடி, எந்த இடத்துல ஒரு மனுஷனும் உங்களை கை நீட்டி குற்றப்படுத்தாதபடி ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து எல்லா இடத்துலையும் நீதியாய் நடக்கும்படி செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் தானியேலோட வாழ்க்கையில் காணப்பட்டது. தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், எப்படியாவது அவனுடைய தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவங்க வகை தேடினாங்க. ஒரு இடத்துலையும் அவங்க காணப்பட முடியலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நம்ம வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருக்கிறோமா? சரியான நேரத்துக்கு வருகிறோமா? சரியான நேரத்தில் போகிறோமா? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு சாட்சி இருக்குதா? இவனை பார்க்கும்போது இவன் ஒரு நீதிமான்னு சொல்லத்தக்கதான சாட்சி இருக்குதா? யோசித்து பாருங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு முறை என்னுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு பேப்பரை தான் எடுத்தேன், ஒரு சாதாரண ஒரு A4 ஷீட்டு. அது எடுக்கும் போதே ஆவியானவர் சொன்னார், இது உன்னோடது அல்ல, நீ வச்சுட்டு போ அப்படின்னாரு. அப்படி நமக்குள்ள அநேக நேரத்தில் ஆவியானவர் அந்த உணர்வை கொடுக்குறாரு. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதை தட்டி கழித்தவர்களாய் போகிறது நிமித்தமாக தான் அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே இன்னும் அதிகமாக பிரகாசம் செய்ய முடியாமல் போகிறது. காரணம், நமக்குள்ளே ஒரு இருள் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனால் செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல எச்சரிப்பை கொடுத்த பொழுதும் அதை மீறி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் தட்டுகிறவராய் தான் இருக்கிறார். நீங்கள் கதவை திறந்தால் தான் அந்த இடத்துல அவர் உள்ளே வருவார். அவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், மகனே நான் தட்டும்போது நீ திறந்தன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த இருளான காரியம் வருகிறதுக்கு முன்பதாகவே நான் வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த இருள் அதை மேற்கொள்ள முடியாதபடி நான் காத்து கொள்ளுகிற வல்லமையுள்ள ஒரு தேவன் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்து அந்த வேலை செய்கிற இருக்கிற அந்த அதில் இருக்கிறவங்க உங்களை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? உங்களை பார்க்கும்போது வித்தியாசமாய் பார்க்குறாங்களா? இவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்குது, இவனை பார்க்கும்போதே எங்களுக்குள்ள ஒரு உணர்வடைகிறோங்கிற சொல்லுகிற அப்படிப்பட்ட வார்த்தை உங்களால் கேட்குறீதா? நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் நின்று நம்ம
சொல்கிறோம் எதை வாசி, ஆனால் நமக்குள்ள இன்னும் வெளிச்சத்துக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை அடையாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். அது 4வது காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் நடக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுவாங்க. நீங்கள் யோவான் 6:8 வசனத்தை வாசிங்க. யோவான் 6:68. ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவரிடத்துல தான் ரட்சிப்பு இருக்கிறது, அவரிடத்துல தான் மீட்பு இருக்கிறது, அவரிடத்துல தான் விடுதலை இருக்கிறது என்பதை இந்த நடக்கிறவங்க அறிந்திருக்கிறதுனால தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம், ஆண்டவரே உம்மை தான் நாங்கள் சார்ந்து ஜீவிப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விடாதபடி உண்மையே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு நடப்போம் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஜீவிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அந்த கொஞ்சம் நம்ம இறங்கி போகலாம்னு சொல்லி நீங்கள் சில காரியங்களை செய்கிறீங்களா? இல்லைன்னா ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன், என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், நான் கர்த்தரை தான் சார்ந்திருப்பேன், யார் இடத்துலையும் நான் போக மாட்டேன், நான் இப்படிப்பட்ட அவங்களுக்காக நான் வளைந்து விட்டு நான் போக மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இந்த இடத்துல வைராக்கியமாய் அவரை சார்ந்து நான் ஜீவிப்பேன் என்று சொல்கிறவளாக இருப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதனால தான் இந்த நாளில் இந்த வெளிச்சத்தை குறித்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 4வது காரியம், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்களேன். ஆமீன். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல எலியா தேவ சித்தத்தை செய்வதில் அதிக கவனம் உள்ளவனாக இருந்தான். அந்த எலியா செபிக்கும் பொழுது மழை வராதபடி அடைக்க செய்தார். உடனே அவர் போனோடனே, ஆண்டவரை நான் எதுக்கு ஆண்டவரை போனோம், அவங்கள அனுப்புங்கன்னு சொல்லாமல் அவர் எப்பொழுதுமே தேவ சித்தத்தை செய்வதில் மிகுந்த கவனம் உள்ளவளாக இருந்தார். அவர் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்த ஒரு பிள்ளைகளாய் காணப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா? நம்ம தான் தேவனுக்கு ஆலோசனை, ஆண்டவரே நீங்கள் இப்படி செய்யுங்க, ஆண்டவரை எங்களுக்கு இப்படி கொடுங்க, இப்படி இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்காதவளாய் காணப்படுகிறோம். அநேக வேளையில் நாம் இந்த காரியத்தில் தவறி போய் கொண்டு இருக்கிறோம். நான் கடந்த இந்த வாரம் நான் ஹைமாக்கு போயிருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடியே சொன்னார், ஹைமா பட்டணத்துக்கு நாங்கள் முன்னாடியே போயிடுவோம். போனதுக்கு உடனே என்ன சொன்னார், அந்த இடத்துல இருந்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணம் இருந்தது. நாங்கள் போகும்போதே எனக்கு நல்லா தொண்டை பிடிச்சிருச்சு, ஒய்ஃபுக்கு நல்லா பிடிச்சிருச்சு, எனக்கு சுத்தமாகவே முடியல. நான் விட்டுட்டு நான் அதை பண்ணவே இல்லை, நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். ஆனால் நான் செய்தி கொடுக்கும்போது நிற்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நான் உன்கிட்ட சொன்னதை நீ செஞ்சியான்னு கேட்டார். நம்ம இப்படி தான் அநேக வேளையில் நமக்குள்ளே இருக்கிற சரீர பலவீனம், நமக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவ சித்தத்தை நம்ம செய்யாதவளாய் போகிறவளாய் காணப்படுகிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வேத வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நம்ம சொல்ல பாருங்கள். அந்த இடத்துல எலியா போகும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறான். காகங்கள் அவனுக்கான ஆகாரத்தை கொடுக்கறத பார்க்குறான். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல பார்க்க முடியாது கர்த்தர் செய்தார். அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்க முடியாது கர்த்தர் செய்த ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே, ஒரு
வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை சூழ்நிலையை பார்க்க மாட்டான், சுற்றி நடக்கிறத பார்க்க மாட்டான். தேவன் சொல்லுகிறதுக்கு அப்படியே செவி சாய்த்து நடக்கிற பிள்ளையாய் காணப்படுவான். இந்த நாளில் உங்களை திரும்பி பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவ சுத்தத்தின்படி நான் செய்கிறேனா? அப்படி நாம் செய்யாமல் இருந்தோம் ஆனால் நம்ம வெளிச்சத்தில் நடக்கலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்தில் நடக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த 3 காரியம், முதலாவது காரியம் என்னவா காணப்படும்னா, இந்த பொருள் ஆசை என்கிற காரியத்தில் அதிகமாய் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவாங்க. காரணம் என்ன? இந்த வெளிச்சம் அவங்க கண்களில் காணப்படாதனால, இந்த வெளிச்சத்தின் ஆவியானவர் அவளுக்குள்ள இராதனால இந்த உலக பிரகாரமான சிற்றின்பங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் பார்க்க முடியும். நீங்க வாசித்து பாருங்க, பிழையாம் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறத பார்க்க முடியும். என்னாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பிழையாமை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறத பார்க்க முடியும். ஆனால் தெளிவாய் பிழையாம் இடத்துல 22:12 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல தெளிவாய் சொல்லப்பட்டது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்ன பொழுதும் அவன் மறுபடியும் அவன் கொடுக்கிற அந்த மேட்டுமையான பொருள் மேலேயே அவன் கண்கள் இருந்ததுனால அவன் எப்போதுமே அவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போலதான் கேயாசியோட வாழ்க்கையை நீங்க 2 ராஜாக்கள் 5:20 வாசத்துக்கு பார்க்கும்பொழுது அவன் அந்த இடத்துல அந்த வஸ்திரத்தின் அந்த தொங்கல், அந்த வஸ்திரத்தை மேல அவனுடைய கண்களின் இச்சையை விழுந்தது நிமித்தமாய் அதன் மேல் அவன் மோகம் கொண்டவனாய் அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து ஓடி அந்த ஆசை இச்சை அவன் அடைந்தான். அந்த அடைந்த பிற்பாடு பாருங்க, அதே இடத்துல வரும்போது எலிசா அவனை பார்த்து கேட்கிறார், எங்க போயிட்டு வரேன்னு. ஆண்டவர் இவ்வளவும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தல, கர்த்தர் அந்த இடத்துல அவருக்கு காண்பித்து கொடுப்பார் என்பது அவனுக்கு தெரியாதா? பாருங்க, அந்த இடத்துல அவன் விழுந்து போன ஒரு காரியம் என்ன? அவன் பொருளாசை என்கிற காரியம் அவனுக்குள்ள காணப்பட்டதுனால. காரணம், அவன் கூடையே இருந்தாலும் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லாதவனாய் காணப்பட்டான். நீங்க நன்றா புரிந்து கொள்ளுங்க. நாம் இந்த இடத்துல வருகிறோம், போறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நமக்குள்ள வெளிச்சம் இல்லைன்னா நம்ம விழுந்து தான் போய்கொண்டே இருப்போம். நம்ம அதை உணராதவர்களாய் தான் நின்று கொண்டு இருப்போம் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டு இருக்கிறார். 2வது காரியம் என்ன செய்வோன்னு கேட்டால், தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுவோம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷன் வந்து கேட்பான், நித்திய ராஜ்யத்துக்குரிய நித்திய ராஜ்யத்துக்கு வருதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லுவார், இதெல்லாம் நான் சிறு வயதிலேருந்தே நான் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே, உன் ஆசையை விட்டு வான்னு சொன்ன உடனே அவன் கடின இருதயம் உள்ளவனாய் மாறி போனதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நீங்கள் இல்லாமல் போனீங்கன்னா தேவ சுத்தத்தொட்டு விலகி போயிடுவீங்க. இந்த உலக பிரகாரமான கவலைகள், உலக பிரகாரமான பொருட்கள் மேலே மோகம் கொண்டவர்களாய் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த விதையை குறித்து சொல்லப்பட்டது போல இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நெருக்கும் பொழுது நம் தேவ சித்தத்திட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். 3வது காரியம், பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை ஜெயங்கொள்ளுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவங்க வந்து பவுலை போல அவங்களும் அவங்க பிரயாசம் பண்ணும் பொழுது அந்த பிசாசு சொல்லும், பவுலையும் எனக்கு தெரியும், இயேசுவும் எனக்கு தெரியும் சொல்லி அவங்களை நிர்வாணப்படுத்தி அனுப்புறத அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை பிசாசு எளிதாய் உங்களை மேற்கொள்ளுவான், உங்களை எளிதாய் ஜெயித்து விடுவான். நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் விழுந்து போகிறவளாய் மாறுவீங்க. பொருளாசை என்கிற காரியத்தில் நீங்கள் விழுந்து போய் விடுவீங்க. நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு விலகி போய் விடுவீங்க. அப்போ அந்த வெளிச்சம் நமக்கு எவ்வளவு முக்கியமாய் காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி. அப்போ அந்த வெளிச்சத்தை நான் பெறுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் தாகத்தோடு கேட்கணும், ஆண்டவரே நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நான் இருக்கணும், ஆண்டவரே இந்த வெளிச்சத்துக்குரிய பிள்ளையா நான் மாறணும், ஆண்டவரே நான் அந்த உலகத்துக்குரியவன் அல்ல, ஆண்டவரே எனக்கு அந்த வெளிச்சத்தின் கண்களை எனக்கு கொடுங்க. இந்த வேதத்தை நான் எனக்கு இந்த தலைப்பு ஆண்டவர் ஒரு நான் ஊரில் இருக்கும் போது நான் வருகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே இந்த சத்தியத்தை குறித்து எனக்கு கூட பேச ஆரம்பித்தார். நான் உட்காந்து தியானிக்கும் போது யோசித்து பார்க்குற அந்த யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் எப்படியெல்லாம் அவங்க செய்த பொழுதும் அவன் எதுலேயுமே விழாதபடி அவன் நின்ன காரியங்கள் யாரும் இல்லை. அந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவன் வைராக்கியமாக நிற்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்.
இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். தேவ பிள்ளைகளே, நீங்க வெளிச்சத்தை உங்க கண்கள் வெளிச்சமா இருந்தா உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறும் என்று சொல்லி ஆவியானவர் நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். இந்த வெளிச்சத்துக்காக நீங்க தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரே, என் கண்களில் மாமிசம் காணப்படக்கூடாதப்பா, என் கண்களில் மாமிசத்துக்குரிய இச்சை காணப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் பார்க்கும் பொழுது இது எனக்கு இச்சையாவே காணப்படக்கூடாது. நான் பார்க்கும் பொழுது இந்த பொருள் மேல எனக்கு மோகம் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் தருகிறது மாத்திரம் போதும் என்கிற அந்த வெளிச்சத்தின் வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளையா நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை தான் செய்யணுமே தவிர என் விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. எனக்கு விருப்பமானது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறது மாத்திரம் போதும் என்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் அழுதாலும் சரி, நான் எவ்வளவுதான் உம்மிடத்துல போராடினாலும் சரி, உமக்கு சித்தம் இல்லாத எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாக நான் ஜெபிக்கிறது உண்டு. தேவ பிள்ளைகளே, நம்மளும் மனுஷன் தான், விழமாட்டோம் என்று சொல்லி அல்ல, ஆனால் விழுகிற பொழுது விழுகிறதுக்கு முன்பதாகவே தாங்குகிற வல்லமையில் ஒரு தேவன் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் அந்த காரியம் வருகிறதுக்கு முன்பதாகவே சில அடையாளங்களை கத்த நமக்கு காண்பித்து கொடுத்து ஜெயம் பெறும்படியான வாசலும் வழிகளை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சோதனை ஜெயிக்கும்படியான பாதையும் அவரே நமக்கு திறந்து கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்துக்காக நீங்க அதிகமாக செபிங்க. இந்த 2026 வருஷத்துக்குள்ள நான் போகும்பொழுது, ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல நான் இருந்தது போல அல்ல, இந்த 26 வருஷத்துல நான் போகும்பொழுது ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஒரு வெளிச்சத்தின் மகனாய், ஒரு வெளிச்சத்தை கொண்டு சுமந்து செல்கிறவனாய், அநேக ரட்சிப்புகளை நடத்துறவனாய், அநேக மாம்ச கிரிகளை ஜெயித்தவனாய் நான் வாழணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அவரிடத்துல ஜெபிக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு தருகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அதிக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, என் கண்களில் நீ மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, என் கண்களில் மாற்றம் ஆயிடுச்சுன்னா என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக மாறிடும். ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக மாறிடும். அப்போது இந்த கை தவறு செய்யாது, இந்த காது தவறு செய்யாது, என்னுடைய கால்கள் தவறு செய்யாது, என்னுடைய சிந்தனை தவறு செய்யாது. காரணம், என் கண்களின் வெளிச்சம் என் சரீரம் முழுவதுமாய் வெளிச்சமாய் மாற்றி என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய், தேவ சித்தத்தில் தேவ விருப்பத்தின்படி நடக்கிற ஒரு பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி நான் விரும்புகிற ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்க, இந்த நாளில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கை எப்படியெல்லாம் காணப்படும் என்று சொல்லி காண்பித்து கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த 5 காரியத்தை காண்பித்து கொடுத்தீங்க. இந்த 5 காரியம் எங்களுக்குள்ள ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறது. இந்த காரியம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நான் வெளிச்சத்தில் நடக்கல, வெளிச்சத்தில் நான் போகலை, நான் இன்னும் இருளில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் வெளி தோற்றத்தில் வெளிச்சத்தில் நடக்கிறது போல நான் பார்க்கிறேன், ஆனால் நான் இருளில் மாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தின் ஆவிகளை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, அப்பா, எங்களால் முடியாத ஆண்டவரே, எங்களால் ஜெயம் பெற முடியாது, ஆனால் உம்முடைய வல்லமையினால் எல்லாம் ஆகும் என்பது விசுவாசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த மாம்சீகம் எங்களை இழுக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, அந்த மாம்சீகத்தை ஜெயிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெயம் பெற்று ஆண்டவரே இந்த மாம்சீகத்தை நாங்கள் ஜெயித்து ஆண்டவரே பரிசுத்தத்தில் ஓடத்தக்கதான பலனுள்ள ஆவியினால் எங்களை ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரே, இந்த கண்களில் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தினால நிரப்பி இந்த சரீரம் முழுவதுமாய் தேவன் விரும்புகிற பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுபடுவதற்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தமாய் ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பார்வை தான் ஆண்டவரே அநேகருடைக்குள்ளாக குற்ற உணர்வை ஏற்படுத்துறது போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பார்வைகள் அநேகருடைய வாழ்க்கையை திருப்பும்படியாய் ஆண்டவரே, பாவத்துக்கு நேராய் ஓடுகிற ஜனங்கள் திரும்ப
திரும்பும்படியாய் ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை பெறும்படியாய் இதில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்பா, தாழ்த்தி இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் இறக்கம் செய்ய போது காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீர் மாற்ற போது காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கண்களை நீர் கொடுக்கிறது காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கண்களினால நீர் உம்முடைய கண்களை இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை கண்களாய் நீர் மாற்றுகிறது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறது காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் அப்படி செய்கிறது காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமா இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. போகும்போது வரும்போதும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி கிருபையாய் பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் எந்த ஒரு தவறு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலையில் எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல் இந்த கிளைமேட் மாறுகிற சூழ்நிலையில் எந்த ஒரு பலவீனங்களை பிள்ளைகளை தொடாதபடி கிருபையாய் காத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நீர் போதுமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இது எல்லாவற்றையிலும் காட்டிலும் இந்த பிள்ளைகள் அனுதினமும் உங்களுடைய வேதத்தில் வளரவும், அனுதினமும் உம்மோடு கூட பேசுவோம், உம்மோடு கூட நடக்கவும், உம்மோடு கூட உறவாடவும் தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் உடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க. அதிகமாய் செபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. இன்னும் மக்களுக்குள்ள வளர ஆவியானவர் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அடியே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே. உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.